காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழங்கால் வலி வந்துச்சுன்னா இப்போ வந்து 2 போனுமே வந்து ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டிருச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு கால் வந்து எலிவேட் ஆகிடும் மேல் பக்கமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பெட்டலார் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், ஹிப் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், ஆங்கிள் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வலி இருக்கும், முழங்காலில் தான் அதிகமாக வலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இது மாதிரி கொஞ்சம் ஒரு 65 வயசு, இதே கம்ப்ளைண்ட்டு தான். பார்த்திங்கன்னா தீவிரமாக முழங்கால் வலி, இந்த முழங்கால் அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சு, ஸ்டெப்பு வைக்கவே முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கி தூக்கி நடந்துக்கிட்டு வந்தாங்க. இவங்களும் அப்படி தான் நடந்து வந்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு இன்னும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் வலி பிரச்சனையினால் கடுமையாக அவஸ்தைப்படுறீங்க. இது மாதிரி உங்களுக்கு முழங்கால் நல்லா ஸ்டிஃபாகிட்டு ஒரு காலை அப்படியே ஸ்டிஃபாக தூக்கி தூக்கி வச்சு நடக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு கால் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரே நாள் தான். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இது மாதிரி பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா உடனே அதை ஃப்ரீ பண்ணி நார்மல் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு 1 மணி நேரம் பார்த்துருக்கீங்க? 1 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான். 1 மணி நேரம் தான் பார்த்துருக்கீங்க? 1 மணி நேரம் தான் அந்த காலை சரி பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் கம்ப்ளைண்ட், 8 வருஷம் சுத்தமா இப்போ சரியாயிடுச்சு. இப்ப 1 மணி நேரத்துக்குள்ள சரி பண்ணியிருக்காரு. ஓகே, ரொம்ப நல்லதுமா. நடங்க பாப்போம். படியில ஏறியே வர முடியாம இருந்தேன். இப்ப இந்த காலை கரெக்டா வைக்கிற மாதிரி இருக்கு. படிக்கட்டுல ஏற முடியாது, படியில ஏற முடியல, இந்த மாதிரி நடக்க முடியாது. பிடிச்சு குன்னி இழுக்கும் காலை. இப்ப நல்லா இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கு கால். சூப்பர்.